இன்றைக்கு இப்படி இருக்கிறேன் என்பது பெருமை அல்ல. இன்றைக்கு மார்க்கத்தை பேசுகிறேன் என்பது எனக்கு நலவல்ல. நாளைக்கு நான் எனக்கும் உங்களுக்கும் நேர்வழி காட்டவில்லை என்றால் நானும் நீங்களும் நேர்வழி பெற முடியாது. எங்களோடு மார்க்கத்தை பேசியவர்கள், எங்களோடு குர்ஆன் சுன்னாவை பேசியவர்கள், எங்களை விட தெளிவாக குர்ஆன் சுன்னாவுடைய பெருமதியை பேசிய பல பேர் இன்றைக்கு வழிகேட்டிலே இருப்பதை பெயர் சொல்லி என்ன செய்யலாம்? உதாரணத்துக்கு எடுத்து சொல்லலாம். பல பேர்கிட்ட பார்ப்போம், ஏழையாக இருக்கும் பொழுது இருக்கிற மார்க்க பக்குவம் பணம் வந்தவுடனே பார்க்க முடியாது. ஏழையாக இருக்கிற பொழுது வருகிற நல்ல குணம் பணம் வந்த பிறகு காண முடியாது. சொல்லுவாங்க, பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே என்று சொல்லுவாங்க. அப்படித்தானே? இப்னு அம்மிஹி, மூசா நபியுடைய சாச்சாவுடைய மகனாக இருந்தார். பல பேர் இந்த கருத்தை சொல்றாங்க. மூசா நபியிட சாச்சாவுடைய மகனாக இருந்தார். எந்த அளவுக்குண்டா வஅக்ஸரு அஹ்லில் இல்ம், அதிகமான குர்ஆனுக்கு விளக்கம் சொன்னார்கள் சொல்றாங்க. எந்த அளவுக்கு சொல்றாங்கண்டா, கதாதா ரஹிமஹுல்லாஹ், குர்ஆனுக்கு விளக்கம் சொன்ன அறிஞர்கள் மிக முக்கியமான அறிஞர் சொல்றாங்க, வகான யுஸம்மா அல் முனவ்வர், அவருக்கு முனவ்வர் என்ற ஒரு பேர் சொல்லுவாங்களா. யாருக்கு? காரூனுக்கு. எதன் காரணமாக? லிஹுஸ்னி ஸௌதிஹி பித்தௌராத், அல் குர்ஆன அவ்வளவு அழகா என்ன பண்ணுவாராம்? ஓதுவாராம். அல் குர்ஆனை அல்ல, தௌராத்தை அவ்வளவு இனிமையான குரல்ல வாசிப்பாராம். அதை வைத்தவருக்கு அல் முனவ்வர் அப்படின்னு ஒரு பேரும் இருந்ததாகவும், அவர் பிறகு வலகின் அதுவல்லாஹி நாஃபக், அவர் என்ன செய்தார்? முனாஃபிக்காவி போனார், முஸ்லிம் மாறி நடிக்க ஆரம்பித்தார். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு மனிதனும் இந்த இடத்திலிருந்து பெற வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? இன்றைக்கு இந்த இடத்தில் பேசுகின்ற நான் இன்றைக்கு இப்படி இருக்கிறேன் என்பது பெருமை அல்ல. இன்றைக்கு மார்க்கத்தை பேசுகிறேன் என்பது எனக்கு நலவல்ல. நாளைக்கு நான் எப்படி இருப்பேன்? நாளை மறுநாள் நான் எப்படி இருப்பேன்? மரணத்துக்கு முன்னால் என்னுடைய நிலை எப்படி? இதுதான் சகோதரர், இன்றைக்கு நாங்க எப்படி இருக்கிறோம்? அல்லாஹ் இன்றைக்கு நல்லா வச்சுட்டான் என்னைய. இன்றைக்கு நம்ம எல்லாரும் மார்க்கத்தை பேசுறோம், குர்ஆன் சுன்னாவுக்கு பிரச்சாரம் பண்றோம், இந்த நாட்டில் வந்து மார்க்கத்துக்கு சேவை பண்றோம். இதோடு சந்தோஷப்பட்டு நிறுத்தி கொள்வதல்ல. அல்ஹம்துலில்லாஹ்னுவோம், இப்படி வச்சிருக்கிறதுக்கு அல்ஹம்துலில்லாஹ்னுவோம். நாளைக்கு என்னுடைய நிலை எப்படி இருக்கும்? நாட்டுக்கு போன பிறகு என்னுடைய நிலை, இதை பற்றித்தான் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நபியாக இருந்து கொண்டு தன்னுடைய மரணத்துடைய நேரத்தில் எப்படி இருக்கும் என்ற கடைசி முடிவை பற்றி சிந்தித்தார்கள் என்றால் நானும் நீங்களும் யார்? எனவே படைத்தவன் ரப்பு என்னையும் உங்களையும் நேர்வழியில் வைக்கும் வரையில் நேர்வழியில இருக்கலாம் சகோதரர்களே. அந்த ரப்பு முடிவை மாத்திட்டானுண்டா ஏண்டோ கூட நிலைமை சொல்ல முடியாது. எங்களோடு மார்க்கத்தை பேசியவர்கள், எங்களோடு குர்ஆன் சுன்னாவை பேசியவர்கள், எங்களை விட தெளிவாக குர்ஆன் சுன்னாவுடைய பெருமதியை பேசிய பல பேர் இன்றைக்கு வழிகேட்டிலே இருப்பதை பெயர் சொல்லி என்ன செய்யலாம்? உதாரணத்துக்கு எடுத்து சொல்லலாம் என்றால், அன்பாண்டவர்களே, படைத்தவன் ரப்பு இன்றைக்கு எங்களை ஈமான்ல வச்சிருக்கிறான், இஸ்லாத்துல வச்சிருக்கிறான்டா. ரப்பே, மரணிக்கும் வரையில் என்னை இந்த பணியிலே கொண்டு போய் செய்து. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். அதிகம் கேட்க வேண்டியது யார்? அறிவுள்ள மனிதர்கள், சிந்தனை தெளிவுள்ள மனிதர்கள். அதிகம் கேட்க வேண்டிய பிரார்த்தனை சூரா ஆல இம்ரான் அல்லாஹ் சொல்றது, ரப்பனா எங்கள் இறைவா, லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா, எங்களுக்கு நேர்வழி காட்டிய பிறகு, நேர்வழி என்றால் இதுதான் என்று தெரிந்த பிறகு மீண்டும் வழிகேட்டை நோக்கி போவதிலிருந்து எங்களுடைய உள்ளத்தை பாதுகாத்து விடு. ஹப்லனா மின் லதுன்க ரஹ்மா, இறைவா உன்னுடைய புறத்தால் எங்களுக்கு ரஹ்மத்தை தந்துரு. அந்த ரஹ்மத்து இல்லை என்றால் உலகத்திலும் நல்லவர்களாக வாழ முடியாது, மறுமையிலும் சுவர்க்கம் போக முடியாது. ரப்பனா இன்னக அன்தல் வஹ்ஹாப், நீதான் ரஹ்மத்தை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கொடையாளனாக இருக்கிறாய். எனவே எனக்கு உன்ன ரஹ்மத்தை தந்து என்னை நேர்வழியில வாழ வச்சிருன்றது தான் என்ன ஒரு முஃமின் கேட்க வேண்டியது. அபு தாலிப் யார்? அவர் அபு தாலிப் யார்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி என்று வந்தவுடனே அந்த முஹம்மது நபியை பாதுகாக்கின்ற பணியிலே உச்சகட்ட முயற்சி செய்தார். அபு தாலிப் மரணிக்கும் வரையில் நபிகளாரை யாரும் நெருங்கவில்லை. நேரடியாக மறைமுகமா சூழ்ச்சி பண்ணினாங்க, நேரடியா நெருங்கல்ல.
அந்த அளவுக்கு அபூ தாலிப் பக்கபலமாக இருந்தார். மரணப்படுக்கையில இருக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் போய் அட்வைஸ் பண்ணினாங்க. யாம் என்னுடைய பெரிய தந்தையே, குல் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லுங்க. அந்த ஒரு வார்த்தையை வைத்து அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக நான் பேசுகிறேன். நான் அப்துல் முத்தலிஃபிட மார்க்கத்துல மௌத்தா போறேன் கண் முன்னால நேர்வழி இல்லாம மௌத்தா போனார். அல்லாஹ்வுடைய தூதர் அழுதாங்க, கவலைப்பட்டாங்க. அல்லாஹ் சொன்னான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நபியே, நீங்கள் நினைத்தவர்களுக்கெல்லாம் நேர்வழி காட்ட முடியாது, அல்லாஹ் நினைத்தவர்களுக்குத்தான் நேர்வழி காட்டுவான். எனவே இன்றைக்கு நானும் நீங்களும் மார்க்கத்தை பேசுறோம்டா இது பெரிய பாக்கியம்ன்றது என்ன செஞ்சிடக்கூடாது, நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது அன்பார்ந்தவர்களே. எனவே காரூனுடைய வரலாற்று நிகழ்விலிருந்து முதலாவது நானும் நீங்களும் படிக்க வேண்டிய பாடம், இன்றைக்கு நல்லவனாக இருப்பவன் நாளைக்கு என்ன செய்யலாம், அநியாயக்காரனாக மாறலாம். இன்றைக்கு இஸ்லாத்தோடு இருப்பவன் நாளைக்கு இஸ்லாத்தை குழி தோண்டி புதைக்கலாம். எனவே எப்பொழுதும் எங்களுடைய உள்ளத்தை படைத்தவன் ரப்போடு தொடர்பு வைத்துக் கொண்டு, இன்றைக்கு நான் இருக்கிற நேர்வழி மரணம் வரைக்கும் எனக்கு இருக்க வேண்டும், இன்றைக்கு நான் இஸ்லாத்துக்கு செய்கின்ற இந்த பணி என்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடும் ஆசையோடும் பயணிப்பதுதான் காரூனுடைய வரலாற்று நிகழ்விலிருந்து முதன்மையாக பெற வேண்டும். ஏன்? காரூன் மூசா நபியுடைய சமூகத்தில் ஒருவனாக இருந்து, அவருடைய சாச்சாவின் மகனாக இருந்து, தௌராத்தை அழகாக ஓதுகின்ற அந்த பணியை செய்துவிட்டு நயவஞ்சகனாக மாறினான் என்றால், பொருளாதாரத்தை கண்டவுடனே யாரும் எப்படியும் போகலாம் சகோதரர். பல பேர்கிட்ட பார்ப்போம், ஏழையாக இருக்கும் பொழுது இருக்கிற மார்க்க பக்குவம் பணம் வந்தவுடனே பார்க்க முடியாது. ஏழையாக இருக்கிற பொழுது வருகிற நல்ல குணம் பணம் வந்த பிறகு காண முடியாது. சொல்லுவாங்க, பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே என்று சொல்லுவாங்க. அப்படித்தானே? பணம் வரும் பொழுது நல்ல குணமெல்லாம் குப்பையை நோக்கி போறதை பார்க்கலாம். காரூனுக்கு நடந்தது அதுதான். பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுக்க கொடுக்க தலைக்கணம் அதிகரித்து விட்டது. என்னை விட்டால் யார் இருக்கிறார் என்ற பெருமை வந்தது. அவன் வழிகட்டு போனான் என்றால் அன்பார்ந்தவர்களே, உலகத்தில் பட்டம் பதவிகள் வரலாம், செல்வாக்குகள் வரலாம், பொருளாதாரம் வரலாம். எதை விட்டு கொடுக்க கூடாது? அல்லாஹ் தந்த மார்க்க முஸ்லிம் என்ற பட்டத்தை விட்டு கொடுக்க கூடாது. முஸ்லிம் என்ற இடத்தை தாண்டி வேற ஒன்றை நோக்கி போகக்கூடாது என்கிற ஆழமான பாடத்தை காரூனுடைய வரலாற்று நிகழ்விலிருந்து நானும் நீங்களும் பெற வேண்டும் சகோதரர்களே.